அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்த்துடலாமா? கருவாட்டு சம்பல். மண்சட்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த கருவாடு பேர் சீனி கட்டிக்காளையாம். பரமக்குடி சந்தையில் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தது. இதை எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 10-15 பூண்டு பல் என்கிட்ட பொடியாக தான் இருந்துச்சு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் செவந்து வரட்டும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பழம் ஒரு 5-6 தக்காளி பழம் பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா மிக்ஸு குழஞ்சி வரட்டும். கருவாட்டில் உப்பு இருக்கனால நீங்கள் பார்த்துட்டு கடைசியாக சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா குழஞ்சி தக்காளி வரட்டும், மசிஞ்சு குழஞ்சி வரணும். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் நல்லா மசிஞ்சு வரட்டும். மூடி வச்சு வேக விடுங்க. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் அப்படியே லேசாக தண்ணியை தெளித்து விட்டு அந்த பதம் வந்தவொடனே கருவாட்டை சேர்த்து உங்களுக்கு வேணும்னா அப்படியே கொத்தி விட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அப்படியே முழுசாக சாப்பிட்ணுன்னா அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்லாம். ரெடி ஆகிடுச்சு. எடுத்து பரிமாற வேண்டியதான். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.